ஹே சகா, உங்ககிட்ட ஒரு கொஷின். உங்களை நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் நம்புறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். யார் 100% கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கதையை முழுசாக கேளுங்க. ஏன் தன்னம்பிக்கை முக்கியம்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் கேட்பது திங்க் இட் தமிழ். நான் உங்கள் சகி. முனிவர்கிட்ட ஒரு எலி இருந்துச்சான். அந்த எலிக்கு பூனையை கண்டா பயம். முனிவர் என்ன பண்ணாருன்னா, எலியோட பயத்தை போக்க மந்திரம் போட்டு அந்த எலியை ஒரு பூனையாக மாற்றிட்டாரு. இப்போது பூனைக்கு நாயை கண்டா பயம் வந்துச்சு. திரும்பவும் முனிவர் அதை ஒரு நாயாக மாற்றிட்டாரு. இப்போது நாய்க்கு புலியை கண்டா பயம். முனிவர் கடுப்பாகி, நீ எந்த உருவத்தை எடுத்தாலும் உன் மனசில் இருக்கிற பயம் மாறாதுன்னு சொல்லி திரும்பவும் அதை எலியாவே மாற்றிட்டாரு. இந்த கதையிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, லைஃப்லையும் எலி, பூனை, நாய், புலி மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும். ஆனால் நீங்கள் உங்கள் உருவத்தை மாற்றி மாற்றி வேற எங்கேயோ ஓட வேண்டியதில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் அந்தந்த நிலைமையில் உங்களோட சிறந்த முயற்சியை மட்டும் தொடர்ந்து கொடுங்க. உங்கள் உழைப்பு மேலேயும் இந்த பிரபஞ்சத்து மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பெரிய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்.